அவ சொன்ன இடம் இதுதான். ஏய், இங்கதான் இருக்கியா? என் லைஃப்ல எத்தனை பேரை பார்த்திருப்ப, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டி. நீயாடி டீல் பேசவான்னு கூப்பிட்டு என்னைய கொல்ல பாக்குறியா? உன் சேட்டையை என்கிட்டயே காட்டுறியா? போன் பண்ணி எத்தனை நாள் என் தூக்கத்தை கெடுத்திருப்ப. இன்னைக்கு நிரந்தரமா உன்னை தூங்க வைக்கிறேன்டி. திரும்பலான்னு நினைச்ச தலை சதறிடும். ஆவுடடி ஜமீன் ஐயா, ஐயா என்ன சுற்றாதீங்க. நான் சரவண பெருமாள். நீயா? நீ எங்கடா இங்க? சொல்றேங்க ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் தான் இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் டீ குளிப்ப? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இதோ வந்துடுறேன். ஹலோ, யாரு? ஏன்றா சரவண பெருமாள், எப்படி இருக்க?
ஏய் யாரு நீ ஒருமையில பேசுற? பெரிய இவனா நீ? உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன இன்னும் கேவலமான வார்த்தையில தான் கூப்பிடணும். சரி, விஷயத்துக்கு வர. ஜமீனோட கோவில் சிலை திருட்டு போன கேஸ்ல முக்கியமான அக்யூஸ்டே நீதானே? சில திருட்டு கேசா? என்னடி வளர நீ? டே நடிக்காதடா. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போனே பண்றேன். அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குடா. ஒண்ணும் தெரியாத மாதிரி பொம்பாத. சரி, இத பத்தி நாம ஒரு டீல் பேசணும். ஏய் என்னடி என்கிட்டயே டீல் பேசுறியா? எப்பவுமே நான் தான் எல்லாரும் டீல் பேசுவேன். ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னா அப்படியே நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? போன்ல திமிரா பேசிட்டா பெரிய இவளா நீ? நேர்ல வந்து வச்சுக்க சாவடிச்சிருவோம் உன்னை. என் முன்னாடி தில்ல வந்து நிக்க முடியுமாடி உன்னால? டேய் முட்டா பயலே, உன் முன்னாடி வந்து நிக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு தான்டா டீல் பேச கூப்பிடுறேன். நான் சொன்னதும் மரமண்டையில ஏறலையா? ஏய் கொஞ்சம் கூட பயம் இல்லாம மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசுற நீ. நான் யாருன்னு தெரியல உனக்கு? யாரு நீ? பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊருக்கு அனுப்பிட்டு பார்ட்டிய வீட்டுக்கே வர வச்சு அவளை குளிக்க சொல்லிட்டு பெட்ரூம்ல சரக்குடிச்சிட்டு இருக்க கேடு கிட்ட வந்தன நீ. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்க. இந்த சொசைட்டியை காக்கணும்னு தானே உனக்கு போலீஸ் வேலையை போட்டு கொடுத்திருக்காங்க. அத நீயே சீரழிச்சுக்கிறியே. சில மேட்டர் மட்டும் இல்ல, பல மேட்டரும் ஆதாரத்தோட வச்சிருக்க. இப்போவாவது வருவியா டீல் பேச? சரி நான் வரேன். இப்ப எங்க வரணும்? இதோ இன்னும் 1/4 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அது ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையே ஒருத்தி மிரட்டானா அவளை எப்படி உயிரோட விட்டு வைக்கிறது? இருடி வரேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களும் வரீங்களா? சேர்ந்து குளிக்கலாம். ஓ ஏய் நானே கொலை வெறியில இருக்கேன். ஏதாவது சொன்ன முதல் புல்லட் உனக்கு தாண்டி. வாயை மூடிட்டு குளிடி. ஏய் டீல் பேசுறியா? டீலு இதோ நேர்ல வந்து கதைய முடிக்கிறேன்டி. ஒரிஜினல் கெட்டப்ல போனா கண்டுபிடிச்சிருவா. புடவை கட்டிக்கிட்டு பொம்பளை கெட்டப்ல போவோம். என்ன மிரட்டினவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வரண்டி. இன்னைக்கு தெலுங்குல தான் பேசினா. ஆனா அவளுக்கு என் பெட்ரூம்ல என்ன நடக்குதுங்கிறது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறா. செலக்கடத்தல் விஷயத்த சொல்லி டீல் பேசணும்னு வர சொல்றா. இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் நான் தான் டீல் பேசியிருக்கேன். முதல் தடவை அவ டீல் பேசணும்னு சொல்லவும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் கையோட கன் எடுத்துட்டு வந்துட்டேன். அவளை சுட்டு கொன்னுலான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு நம்மளே செத்துருப்போம். ஏய், உன் விஷயம் எப்படின்னு தெரியாது. ஆனா நான் செத்திருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னத்தான் அவ தினம் சாவடிச்சிட்டு இருக்காள. அப்படின்னா அவளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நேர்ல பார்த்ததில்ல. ஆனா ரொம்ப நாளாவே அவ போன்ல தான் மிரட்டிட்டு இருக்கா. என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா என்ன போலீஸ்ல மாட்டி விடணும்னோ கொன்னுடணும்னோ அவன் நினைக்கல. எனக்கும் போன் பண்ணி
சில கடத்தல பத்தி சொல்லி டீல் பேசணும்னு சொல்லி வர சொன்னா. ஆனா அவ வராம உன்ன அனுப்பியிருக்கா. அப்ப அவ எங்க போனா? ச்சே! அவ என்ன பண்றா, என்ன நினைக்கிறான்னு எதையுமே என்னால யூகிக்க முடியல. ஆனா இங்க நீ வருவன்னு நான் கனவுலையும் யூகிக்கல. ஆனா அவ என்னை இப்படியெல்லாம் சாகடிக்கலான்னு விதவிதமா யோசிக்கிறா. நீ சுடவும் உயிர் போய் உயிர் வந்துச்சுல்ல, அதுதான் அதுதான் அவளுக்கு வேணும். ஆனா எல்லாத்தையுமே எங்க இருந்தோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. எங்க இருக்கான்னு தான் தெரியல. எவ்வளவு லேட்டா வருவ? முக்கியமான கதறல் சீன் ஒண்ணு போச்சு. சரி பாரு, நீயும் பாரு. ஐயோ மாமா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரே. வேற யாரு? சரவண பெருமாள். ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி. என்ன அப்படி பாக்குற? அது எப்படி ஆவுடையப்பன் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கூட தொடர்புல இருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க பெரியய்யா மாதிரியே இவனும் ஒரு திருட்டு பையன்தான். சரவண பெருமாள் உங்க பெரியய்யாவோட கூட்டு களவாணி. இவனுங்க 2 பேரும் சந்திச்சு என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? இவனுங்களை சந்திக்க வச்சது யாரு தெரியுமா? யாரு? நான் தான். சரி சரி, அவனுங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? செஸ் போர்ட்ல டாய்ஸ மோத விட்டு விளையாடுவோம்ல, அது மாதிரிதான் இவனுங்களை மோத விட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்நேரம் நிஜமாவே 2 பேரும் சுட்டுக்கிட்டு செத்துருப்பானுங்க. ஆனா சாகாம தப்பிச்சிட்டானுங்க. பாரு பாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறானுங்க. ஓவர் டு த லைவ். ஐயா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு என் ஸ்டேஷனுக்கு டிஎஸ்பி நந்தினி வந்துட்டா. என்னது? நந்தினியா? ஆமாங்க ஐயா. வேலையில அவ எனக்கு ஜென்ம விரோதி. என்னை பார்க்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா. அவகிட்ட நானும் கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசினேன். அவ எதுக்காக அங்க உன்னை பார்க்க வந்தா? யாருங்க ஐயா? என் பொண்டாட்டிதான். துப்பாக்கி எடுத்துட்டு வெறியோட கிளம்பி வந்ததை பார்த்தா அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு போன் பண்றான். அதை விட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ சொல்லு நந்தினி என்ன சொன்னா? என்ன? அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சே சரி. ஆனா அவங்க பேசுறத எப்படி வீடியோல பார்க்க முடியும்? சேட்டலைட் கேமரா மூலமா கவர் பண்ண சொல்லி லைவா அனுப்ப சொன்னேன். ஏய், இப்ப டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? அங்க என்ன கதை போகுதுன்னு கேளு. நம்ம நந்தினி மேடம் தான் சரவண பெருமாளை போய் பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட இவன் என்ன பேசினான்னு சொல்ல போறான். அத காது கொடுத்து கேப்பியா? அங்க நடக்கிறது இங்க எப்படி தெரியுதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. கேளு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நமக்கும் டைம் பாஸ் ஆகும். சும்மா சலசலன்னு பேசிட்டு இருக்காம நந்தினி என்ன சொன்னா அத சொல்லு. சொல்றேன் ஐயா. ஸ்டேஷனுக்கு வந்ததும் வராததுமா என்னை பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுமா? என்ன கேட்டா? துர்காவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா. துர்காவை பத்தி கேட்டாளா? ஆமாங்க ஐயா. துர்காவை பத்தி கேட்கவும் நானே ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன்.
என்ன சரவண பெருமாள், துர்காவை பத்தி கேட்டா பதிலே காணோம். துர்காவா? எந்த துர்கா? எந்த துர்காவா? ஒரு கோவில் வாசல்ல லேட் நைட் உன்கிட்ட இருந்து காப்பாத்தி நான் கூட்டிட்டு போனனே ஒரு பொண்ணு. நீங்க கூட அவகிட்ட ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்லாம் சொன்னீங்களே. ஜமீன் ஆவுடையப்பனோட மருமக, லாயர் அசோக்கோட மனைவி, அந்த துர்கா. ஓ, ஜமீனு மருமக பேரு துர்காவா? மேடம், அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஊர்ல நான் டியூட்டி பார்த்ததுனால அவளை எனக்கு நல்லா தெரியும். என்ன சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருந்தா, ஒரு நாள் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுல இருந்து நான் அவளுக்கு ஒரு பயம். துர்கா சின்ன சின்ன திருட்டு பண்ணா, அப்புறம்? ஆமா மேடம், அன்னைக்கு நான் அவளை பார்த்தப்ப முன்ன மாதிரி இருக்கியா இல்ல இப்ப திருந்திட்டியான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு திருடிக்கு ஜமீன் மருமகள் ஆகிறதுக்கு குடுப்பனை இருக்கு, பாத்துக்குங்க. ஓ, ஆனா அவ ஜமீன் மருமகளா இருந்தா எனக்கு என்ன? என் பார்வையில அவ திருடிதான். யோ, வாய முடியா. நீ அவளுக்கு என்னென்ன கொடுமை பண்ணிருக்க, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அவளை பத்தி குறை சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மேடம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு கேஸ் எதுவும் சிக்கலையா? வெட்டியா ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, சொல்லுங்க சார். தலை வலிக்குது, ஒரு டீ வேணும்னு கேட்டேன்ல, கொண்டு வரல. அறிவில்லை உனக்கு? போயா. இதோ இப்போ வாங்கிட்டு தான் சார். மேடம், என்ன தேடி வந்து எதுக்காக நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? தலை வலிக்குது. ஒரு டீ குடிச்சு உன் தலைவலிய போக்கிட முடியாது சரவண பெருமாள். நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உன் தலையே இல்லாம போயிரும். என்னது? என் தலையே இல்லாம போயிடுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அந்த கதையில உனக்கு ஏதாவது தோணுதான்னு பாரு. ஒரு பொண்ணு ஒருத்தி ஜமீன் வீட்ல வாக்குப்பட்டா. அவ ஒரு நாள் காணாம போறா. போனவள அன்னைக்கு ராத்திரி முழுக்க தேடியும் அவ கிடைக்கவே இல்லை. ஆனா விடிஞ்சதும் அவளே வீட்டுக்கு திரும்பி வரா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜமீன் வீட்டுக்குள்ளேயும் அந்த வீட்டை சுத்தியும் பல சம்பவங்கள் நடந்தது. பல கொலைகள் பாஸ்ட்லயும் நடந்தது, இப்போ பிரசன்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னையும் தீர விசாரிக்கிறப்போ இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்கிற, அப்போ சப் இன்ஸ்பெக்டரா இருந்த சரவண பெருமாளுங்கிற உன் பேரு கதைக்குள்ள இருந்துச்சு. மேடம், ஒரு நிமிஷம். கதைன்னு சொல்லிட்டு நிஜத்துல இருக்கிற என்ன உள்ள கொண்டு வரீங்க? உண்மை சம்பவம்னே வச்சுக்கோயேன். உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இன்னும் கதைய சொல்லவே ஆரம்பிக்கல. சொல்லி முடிக்கிறப்போ நான் சொன்ன கதையில உன் கேரக்டர் எங்க வந்துச்சுன்னு உனக்கே தெரியும். இப்போ கதைக்கு போவோமா? எங்க முடிச்சேன்?
என்ன சரவண பெருமாள், கதை எப்படி இருந்துச்சு? மேடம், நல்ல கதை தான். ஆனா கதையோட கிளைமேக்ஸ் சொல்லாம விட்டுட்டீங்க. பாதியிலே நிறுத்திட்டீங்களே. கிளைமேக்ஸ நான் தான் எழுதணும். அதுக்காக தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். புரியலையே. நிஜமா நடந்த இந்த கதையில சந்திரன் தான் சில திருட்டு கேஸ்ல முக்கியமான சாட்சி. ஆனா சந்திரனையும் அவன் மனைவி கல்யாணியையும் அந்த திருட்டு கும்பல் கொடூரமா கொன்னுட்டாங்க. இந்த கேஸ்ல விசாரிச்ச இன்ஸ்பெக்டரை ஆக்சிடென்ட் பண்ணி அவரையும் கொன்னுட்டாங்க. அப்போதான் இந்த கேஸ டீல் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ள வந்தாரு. சிலைய திருடின கும்பல அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கிட்ட 5 கோடி ரூபாய கமிஷனா வாங்கி கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட்ட தாம் பேர்ல வாங்கி போட்டுக்கிட்டாரு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் சரவண பெருமாள் நீதான்.